இந்த மாலை பொழுதை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடமிருந்து பிறந்தவர் கிறிஸ்து என்னும் இயேசு. அல்லேலூயா. அன்புள்ள இறைமக்களே, கடவுள் நமக்கு தந்துள்ள இந்த இனிய வாழ்விற்காக அவருக்கு நன்றி செலுத்துவதே மனிதராக பிறந்த நம் முதற்கடமை. நம்முடைய பலவீனங்களினாலும் சோதனைகளினாலும் நம்மை தாங்கி தம் வார்த்தையால் உருவாக்கி ஞானத்தினால் நிறைக்கும் நல் மேய்ப்பனை இந்த பாடல் நமக்கு நினைவூட்டுகிறது. அவரது அன்பின் ஆழத்திற்கு இணையாக இவ்விலையில் எதுவும் இல்லை. நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அவரது சித்தத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்து இறைவனின் அன்பில் மகிழ்ந்து பாடுவோம்.
யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடமிருந்து பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. அல்லேலூயா. கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அல்லேலூயா. தாகத்தினால் வறட்சியுற்ற மான் நீர்ச்சுனையினை தேடுவது போல இறைவா, என் ஆன்மா உம்மை தேடுகிறது. எங்கள் அடைக்கலமும் நீரே, கோட்டையும் நீரே. தனிமையில் தவிக்கும் பொழுதும் இழந்து போன நேரத்திலும் உந்தன் அன்பால் காத்தீரையா, நன்றி. உமது இறை கருணையில் எங்களை காத்ததற்காக நன்றிப்பண் பாடுகிறோம் இறைவா.
மரி என்று அழைத்தீரையா, அருளாளரே சுவை தந்தீரையா. ஆண்டவரே நீர் யாரென கேட்ட பவுலுக்கும் புது வாழ்வு தந்தீரையா. என்னையும் மீட்டு வந்தீரையா, இறைமை மழையில் நனைந்தீரையா. என்னையும் மீட்டு வந்தீரையா, இறைமை மழையில் நனைந்தீரையா. உன்ன நன்றில் நிறைந்தீரையா. ஆண்டவரே என் ஆண்டவரே, உம் குரல் கேட்டு ஆசை கொண்டேன். நீரை தேடும் கலைவானை போல அடைக்கலம் தேடி வருகின்றேன். வர வேண்டும் இறைவா, தர வேண்டும் தரிசனம். வர வேண்டும் இறைவா, தர வேண்டும் தரிசனம். தரிசனம் 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 தரிசனம். கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தம் ஆனவர். அல்லேலூயா. இயேசுவின் தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா தூய ஆவியாரால் கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அல்லேலூயா. இன்றும் பிரிதல் இல்லா உறவு உமது உறவு. உமது அருள் இன்றும் எங்களை விட்டு பிரியாது. உமது ஆறுதலான வார்த்தை, உமது தாயன்பு எங்களுக்கு கிடைக்காவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? உமது பார்வையும் வார்த்தையும் எங்களை நடத்திச் செல்லும் ஆண்டவரே. உமது பரிவு எங்களுக்கு நாளும் கிடைக்க பரிவாய் ஒரு பாடல் உமக்கு.
இனிதானவா இனிதானவா கனிதுருகும் தாயன்பில் இனிவானவா கனிவானவா இனிதானவா கனிதுருகும் தாயன்பில் இனிவாழவா அழகான உறவே என் இயேசுவே. விழிப்பார்வை ஒளியாக என்னைச் சூழ்கையில் மனவானம் பகலாக விடுகின்றதே. ஆண்டவரே ஆண்டவரே விழிப்பார்வை ஒளியாக என்னைச் சூழ்கையில் மனவானம் பகலாக விடுகின்றதே. வழிபாத சுவடுகளில் நான் செல்கையில் பழிபாவ சுமைகளும் மொழிகின்றதே. ஆண்டவரே ஆண்டவரே பரிவானவா விண் பரிசானவா பணிவாழ்வி தலைவனாய் முன் செல்பவா. பரிவானவா விண் பரிசானவா பணிவாழ்வி தலைவனாய் முன் செல்பவா. அழகான உறவே என் இயேசுவே உனக்காக என் நெஞ்சம் ஏங்குகின்றது. நீரின்றி என் மனம் நிறைவினை அடையாது. உனையன்றி உறவென்று யாரும் கிடையாது. பிரியாத சொந்தம் நீதானே. அழியாத சொந்தம் உன் அருள்தானே. அழகான உறவே என் இயேசுவே. இயேசுவின் தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா தூய் ஆவியால் கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அல்லேலூயா. நற்செய்தி வாசகத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 18 முதல் 21 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 18 முதல் 21 முடிய. இயேசுவின் பிறப்பு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் புனித சூசேப்பரின் பெருவிழா இந்த மாலை ஆராதனையில் பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகின்றோம். புனித சூசேப்பன் கடந்த ஆண்டு முழுவதும் உங்களை வழிநடத்தி உங்களுக்காக பரிந்து பேசி தன் மகன் வழியாக பெற்றுக் கொடுத்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகின்ற ஒரு நாள், தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசுவதற்கு நம் புனிதரிடம் ஜெபிப்பதற்காக ஒரு அழகான நாளாக இன்று இருக்கின்றது. எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகின்றோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு குடும்பமானது, வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த குடும்பமானது அவரை பார்ப்பதற்காக செல்லுகின்றார்கள். குடும்ப ஆண்டிலே குடும்பமாக நிறைய குடும்பங்களை தனித்தனியாக திருத்தந்தை அவர்கள் சந்தித்தார்கள். எப்பொழுது இந்த வியட்நாம் நாட்டிலிருந்து சென்ற குடும்பமும் தனியாக சந்திக்கின்றார்கள். தாய், தந்தை, 2 பிள்ளைகள், ஒரு மகன், ஒரு மகள், 4 பேரும் அவரோடு உரையாடி கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த குடும்பத்தில் இருந்த சிறுமியானவள் 7 வயது உள்ளவள். அவள் திருத்தந்தையிடம், தந்தையே, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன், நீங்கள் பதில் சொல்லுவீர்களா என்று கேட்கின்றான். கேள் மகளே என்று அன்போடு அரவணைத்து கேட்கச் சொல்லுகின்றான். அப்பொழுது அந்த மகள் கேட்கின்றாள், தந்தையே, நீங்கள், எனக்கு வயது 7, என்னுடைய பெற்றோர்கள் என்னை அழகாக வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் 7 வயது இருந்த பொழுது உங்களிடம் மறுக்க முடியும், அதாவது ஒரு நிகழ்வு ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த 7 வயதில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வை நீங்கள் சொல்ல முடியுமா என்று அந்த சிறுமி நம்முடைய திருத்தந்தை, முன்னாள் திருத்தந்தையிடம் கேட்கின்றான். திருத்தந்தை அவர்கள், எனக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றன, மறக்க முடியாத நிகழ்வுகள். ஒரு நிகழ்வை உன்னோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று அவர்கள் அந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்கின்றார்கள். என்ன அந்த நிகழ்வு என்றால், அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதியத்திலிருந்து எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்துவிடும். சனிக்கிழமை மதியத்திற்கு பின்பு நாங்கள் குடும்பமாக ஒன்றாக இணைந்து ஜெபிப்போம், இறைவனுடைய வார்த்தையை வாசிப்போம், ஜெபமாலை சொல்லுவோம். என்னுடைய அண்ணன் அழகாக இசை மீட்டு எடுப்பார், அவர் இசை போடுவார். என்னுடைய தந்தை அழகாக பாடக்கூடியவர். என்னுடைய தந்தை பாடுவதை கேட்டு நாங்கள் அந்த நாளை, சனிக்கிழமை மாலை முழுவதும் ஜெப உணர்வோடு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு எங்களையே தயார் செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்தவுடன் 4 பேரும் இணைந்து நாங்கள் திருப்பலிக்கு செல்லுவோம். திருப்பலி முடிந்த பின்பு மீண்டுமாக இல்லத்திற்கு வந்து அந்த நாள் முழுவதும் எங்களையே நாங்கள் ஜெபத்திலும் எங்களுடைய மகிழ்வையும் வெளிப்படுத்துகின்றவராக இருப்போம். நாங்கள், எங்களுடைய இல்லமானது காட்டு பகுதியில் இருக்கின்றது. மாலையிலே அந்த காட்டு பகுதியிலே நாங்கள் 4 பேரும் இணைந்து நடந்து செல்லுவோம். அந்த வாரம் முழுவதும் எங்களையே நாங்கள் செய்த செயல்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுவோம். அந்த நாளுக்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டு இருப்போம். அந்த நாளிலே எங்களுடைய தந்தையும் இறைவனுடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்களை நான் பார்ப்பதில்லை, மிகவும் வேதனையாக இருக்கின்றது என்று திருத்தந்தை அவர்கள் கூறினார்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் இந்த விழாவிலே புனித சூசேப்பருடைய விழுமியங்கள் என்று சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். புனித சூசேப்பரை இத்தனை ஆண்டுகளாக திருவிழாக்களிலே பல்வேறு மறையுரைகளை கேட்டு இருக்கின்றோம், பல்வேறு கருத்துக்களை நாம் பெற்றிருக்கின்றோம். புனித சூசேப்பர் ஒரு அமைதியானவர் என்பதை நமக்கு தெரியும். பேசாத ஒரு மனிதராக இருப்பதை நாம் பல மறையுரைகளில் கேட்டு இருக்கின்றோம்.
ஒரு வயது முதிர்ந்தவராக அவரை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்திருப்போம். ஆனால் இன்று நாம் அவருடைய விழுமியங்கள் என்ன என்று சிந்திப்பதற்கு நம்மை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் மறையுரைக்காக கொடுத்திருக்கின்றார்கள். பல விழுமியங்கள் அவரை கடைபிடித்திருக்கின்றார்கள். அதில் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக விழுமியமாக விசுவாசம் என்பதை அவர் அடிப்படையாக தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு இருந்தார். பழைய ஏற்பாட்டிலே விசுவாசத்தின் தந்தையாக நாம் ஆபிரகாமை பார்க்கின்றோம். அவர் அந்த நாட்டை விட்டு கடவுள் சொன்னவுடன், யாவே கடவுள் சொன்னவுடன் அவர் சொன்ன நாட்டை நோக்கி அவர் பயணம் செய்கின்றவராக இருக்கின்றார். அந்த நாட்டிற்கே சென்றுகின்றார். அது ஒரு விசுவாசத்தை நாம் பார்த்தாலும் அதைவிட ஒரு மேலான படியாக தன்னுடைய மகனையே நீ பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தயங்காமல் அழைத்து செல்கின்றார் பீடத்தை நோக்கி. தன்னுடைய மகன் என்று பார்க்கவில்லை, கடவுள் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார், எனவே நான் அவருக்கு கொடுத்து விடுவேன் என்ற ஒரு விசுவாசத்தினுடைய தந்தையாக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவராக இருப்பதை பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம். அதைத்தான் நாம் இன்றைக்கு விழா கொண்டாடுகின்ற சூசையப்பரும் அந்த விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டவராக இருக்கின்றார். கடவுளுடைய வார்த்தை கனவுலே சொன்னப்பட்ட போது அதை தயக்கமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகின்றார், நம்புகின்றார். அந்த வார்த்தை கடவுளால் கொடுக்கப்பட்டது என்பதை நம்பியதின் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவிக்கும் மகனுக்கும் தேவையானவற்றை செய்கின்றவராக இருக்கின்றார். எனவே முதலாவதாக விசுவாசம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் விழுமியமாக இருக்கின்றது. அதே விசுவாசத்தை தான் நமக்கும் திருச்சபை கொடுத்திருக்கின்றது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? யோசேப்பு அல்லது சூசேயப்பருக்கு அந்த வார்த்தை இயற்கைக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. மரியாள் கருவுற்று இருக்கின்றார் தூய ஆவியின் வழியாக என்று சொன்ன பொழுது அவர் கலங்கினார். எப்படி இது நிகழும் என்று அன்னை மரியாள் சொன்னதை அவரும் நினைத்திருப்பார். ஆனால் கடவுள் சொல்லிவிட்டார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் இருந்தார். எனவே அந்த நம்பிக்கையை இறுதி வரை வாழ்ந்து காட்டியவராக இருக்கின்றார். என்றால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நம்பிக்கை எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது? நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு எந்த ஒரு நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு இருக்கின்றது? இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்வு உண்மையிலேயே சூசையப்பரை போலையோ அபிரகாமை போலையோ நம்முடைய விசுவாசம் ஒரு ஆழமானதாக இருக்கின்றதா? இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகளில் தான் நாம் எவ்வாறு பங்கேற்கின்றோமோ அவைகள் தான் நம்முடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடுகளாக இருக்கும். வழிபாடுகளுக்கு அடுத்ததாக நம்முடைய குடும்பங்களில் நாம் எவ்வாறு வாழ்கின்றோமோ அவைகள் தான் நம்முடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடுகளாக இருக்கும். இவைகள் இரண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடுகள் ஒரு உண்மையானதாக இருக்க முடியாது. இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம்? வழிபாட்டிலே நாம் பார்க்கின்றோம். நாம் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலி பிதாசுதன் 8 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 9 மணி வரை திருப்பலி முடிகிறது வர ஆலயத்திற்கு வர முடியும். ஒரு ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போய் ஃப்ளைட் எடுக்கணும்னா 8 மணிக்கு ஃப்ளைட்னா 3 மணி நேரத்துக்கு முன்னால் இருக்கணும், இல்லைன்னா ஃப்ளைட்டு போயிடும். ட்ரெயின் நீங்கள் போய் அந்த நேரத்தில் போய் அந்த ட்ரெயினை எடுக்கலைன்னா ட்ரெயின் போயிடும். ஆனால் நம்முடைய திருப்பலி மட்டும் 8 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 9 மணி வரை என்ன செய்யலாம்? வந்துக்கிட்டே இருக்கலாம். எந்த கதவும் மூடுறதில்ல. பள்ளிக்கூடத்தில் கூட ஃபாதர் இங்கே இருக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் கூட 9 மணிக்கு கதவை மூடிடுவாங்க. அலுவலகத்தில் கைரேகை வைக்கிறத எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம கோயிலில் மட்டும்தான் எப்போனாலும் பூசை ஆரம்பித்ததுலேருந்து பூசை முடிகிறது வரை நம்ம எப்போனாலும் வரலாம், எப்போ வந்தாலும் நற்கருணையை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. அதை சூசையப்பர் விழுமியமாக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பெறவில்லை. மாறாக கடவுள் கொடுத்த அந்த வார்த்தையை நம்பினார், இறுதி வரை வாழ்ந்தார். என்றால் இன்று நம்முடைய வழிபாட்டுகளின் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் எப்படி இருக்கின்றது? நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற அதை வெளிப்படுத்துகின்ற விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற வாழ்வு எப்படி இருக்கின்றது என்பதை சிந்திப்பதற்காக முதல் விழுமியமாக விசுவாசம் இருக்கின்றது. இரண்டாவது விழுமியமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்ததில் கீழ்ப்படிதல் இருக்கின்றது.
அவர் கடவுளுடைய வார்த்தையை கேட்ட பின்பு கடவுளுக்கு முழுமையாக கீழ்ப்படுகின்றவராக இருக்கின்றார். இன்றைய குடும்பங்களில் அந்த கீழ்ப்படிதல் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய குடும்பங்கள் தான் ஒரு அற்புதமான குடும்பமாக இருக்கும். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார், ஒரு குடும்பத்திலே 3 வார்த்தைகள் கணவன் மனைவி பிள்ளைகள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார். யாருக்காவது தெரியுமா 3 வார்த்தை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திருத்தந்தை குடும்பத்தை பற்றி அதிகமாக தந்தை பிரான்சிஸ் சொல்லி இருக்கின்றார். முதல் வார்த்தையாக சொல்லுகின்றார், தயவு செய்து. ஒரு குடும்பத்தில் கீழ்ப்படிதல் இருக்கின்றது என்றால் அந்த குடும்பத்தில் முதல் வார்த்தையாக கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தயவு செய்து, ப்ளீஸ் என்ற வார்த்தை. அப்படி என்றால் நீங்கள் பேசுகின்ற பொழுது தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றவர்களாகவும் தயவு செய்து கேட்கின்றவர்களாகவும் மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதுதான் கீழ்ப்படிதலுடைய முதல் படியாக சொல்லுகின்றார். இரண்டாவதாக குடும்பத்தில் ஒரு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்றால் இரண்டாவது என்னவா இருக்கும்? சாரிக்கு அடுத்துக்க, அதுக்கு முன்னால் தேங்க்யூ இல்லைன்னா மன்னிப்பதை சொல்லுகின்றார். திருத்தந்தை அவர்கள் மன்னிப்பதை சொல்லுகின்றார். நீங்கள் ஒருவரை மன்னிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் கணவன் மனைவி பிள்ளைகளாக மன்னிக்கின்றவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக சாரி என்பது வார்த்தைகளால் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். மன்னிப்பு என்பது உள்ளதார நாம் மன்னிப்பது, சாரி என்பது அதை வெளிப்படுத்துகின்ற விதம். எனவே மன்னிக்கின்றவர்களாக அல்லது சாரி என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றவர்களாக இந்த 3 வார்த்தைகள் இருக்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பங்களில் கீழ்ப்படிதல் இருக்கும் என்று சொல்லுகின்றார். எனவே இரண்டாவது விழுமியத்தை நம்முடைய புனிதர் சூசையப்பர் கீழ்ப்படிதலை, கடவுள் கொடுத்த வார்த்தையை இறுதி வரை கீழ்ப்படிந்து தன்னுடைய இறப்பு வரை அவர் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தகப்பனாக இருந்திருக்கின்றார். அதுதான் இரண்டாவது நமக்கு விழுமியமாக இருக்கின்றது. மூன்றாவது விழுமியமாக பணிவு என்ற ஒரு விழுமியம். என்று பணிவு என்பது குறைந்து கொண்டு இருக்கின்றது. நம்முடைய புனிதர் சூசையப்பர் பணிந்து செல்வதற்கு அவர் தயங்கவில்லை. கடவுள் சொல்லி இருக்கின்றார். எனவே அவர் அதற்காக அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், இயற்கைக்கு எதிராக தன்னுடைய மனைவியை திருமணம் செய்வதற்கு முன்பாகவே கடவுளுடைய வார்த்தையை பெற்றவர். கடவுளுடைய வார்த்தையை பெற்ற பின்பு நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு அழைத்து வருகின்றார். பெத்லகேமிலிருந்து ஆபத்து வந்த பொழுது எகிப்திற்கு அழைத்து செல்கின்றார். எகிப்திலிருந்து மீண்டும் நாசரேத்திற்கு அழைத்து வருகின்றார். இவ்வளவு தொலைவுகளையும் அவர் நடந்தே அழைத்து செல்கின்றார், அல்லது கோவேரி கழுதையின் மீது அழைத்து சென்றிருக்க வேண்டும். எவ்வளவு தொலைவுகள்! 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றே ஒரு பாலைவனமாக இருக்கின்ற பகுதியாக 2000 ஆண்டுகள் கழித்து இருக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கும். சரியான பாதைகள் கூட இருந்திருக்காது. ஆனால் அவ்வளவையும் பணிவுடன் எடுத்து கூட்டிச் செல்கின்றார். நான் எதற்காக நான் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை. அப்படி கேட்டிருந்தார் என்றால் நிச்சயமாக அந்த குடும்பம் திருக்குடும்பமாக இருந்திருக்க முடியாது. எனவே மூன்றாவது விழுமியமாக பணிவு உள்ளவர்களாக குடும்பங்களில் இருக்க வேண்டும். யார் பெரியவர், யார் சிறியவர், நான் உழைக்கின்றவன், நான் சம்பாதிக்கின்றவன் என்ற மனநிலைகள் இருந்தால் நிச்சயமாக நாம் அந்த பணிவு வாழ்வு இருக்க முடியாது. எனவே நம்முடைய மூன்றாவது விழுமியமாக பணிவு உள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். நான்காவதாக நீதி நிலைநிறுத்துகின்ற ஒரு குடும்பமாக. புனித சூசையப்பருடைய வாழ்க்கையில் கடவுள் சொன்னவுடன் ஒரு நீதிமானாக இருக்கின்றார். கடவுளுடைய வார்த்தையை கேட்டவராக இருக்கின்றவர். அந்த நீதிமான் காட்டி கொடுக்காதவராக, பிறரிடம் குறைகளை சொல்லுகின்றவராக இல்லாமல், கடவுள் சொல்லிவிட்டார் என்று ஒரு நீதியை மரியாளுக்கு நிலைநிறுத்துகின்றவராக, மரியாள் பெற்றெடுக்கப் போகின்ற அந்த மகனுக்கு ஒரு வளர்ப்பு தந்தையாக இருக்க போகின்றவராக நீதியின் மானாக இருக்கின்றார் என்றால், நீதியின் மான் என்பது உரிமைகளையும் கடமைகளையும் நாம் கொடுப்பது. நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய கணவன் மனைவி இவர்களுக்கு நீங்கள் நீதியை கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றீர்களா? அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றீர்களா? அல்லது அவர்களை ஒரு 3ஆம் தரத்தில் இருக்கின்றவர்களாக வைத்திருக்கின்றீர்களா? அவ்வாறு ஒருபோதும்
சூசேயப்பர் மரியாளை பார்த்ததில்லை, மூன்றாவது ஆளாக பார்த்ததில்லை. மாறாக மரியாளை விலக்கி விடாமல் அவர் நேர்மையாளராக, அழைத்து சென்றவராக, பேணி காத்தவராக இருக்கின்றார். அதுதான் நமக்கு 4வது விழுமியமாக இருக்கின்றது. 5வதாக பொறுப்புணர்வு உள்ளது. விழுமியம் என்பது 5வதாக பொறுப்புணர்வு. இன்று குழந்தைகள், நிறைய குழந்தைகளை நீங்கள் பொறுப்புணர்வுலாம் கொடுத்தீங்கன்னா எதுவும் செய்ய விரும்புறதில்ல. ஏன்னா நம்மளும் அப்படி வளர்க்குறதில்ல. இன்றைக்கு டியூஷன் சென்டரில் போய், டியூஷன் சென்டர் அல்லது வீடுகளில் போய் டியூஷனுக்கு போவாங்க. நம்ம பிள்ளைங்க கீழே அந்த வீட்டில் வரண்டாவிலாம் உட்காந்துருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வந்துட்டால் எங்கே உட்காந்துருப்பாங்க? சேரில் தான் உட்காருவாங்க, சோபாவில் தான் உட்காருவாங்க, ஏசியில் தான் உட்காருவாங்க. நம்ம பிள்ளைங்களை நம்ம அப்படித்தான் வளர்க்குறோம். நம்முடைய வீடுகளில் ஒரு சொகுசான வாழ்க்கைகளை நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற ஒரு கால சூழ்நிலைக்கு ஏற்ப பிள்ளைகளை மட்டுமல்ல, நாமும் அதுதான் பொறுப்புணர்வு கொடுக்கின்றவர்கள். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த அனுபவங்கள் அவர்களை புடமிடக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய குடும்பங்களில். அதைத்தான் நாம் புனித சூசேயப்பருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். பொறுப்புணர்வு உள்ளவராக, தான் செய்த வேலையாக இருந்தாலும் சரி, ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தாலும், தன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருந்தாலும், அவர் எல்லாவற்றையும் பொறுப்புணர்வுடன் செய்தார். எனவேதான் விழுமியமாக, 5வது விழுமியமாக பொறுப்புணர்வை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய குடும்பங்களில் நாம் பொறுப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கின்றோமா? கணவன் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பொறுப்புணர்வர்களாக இருக்கின்றோமா? இன்றைக்கு எந்த கடையில் கூட்டம் இருக்குதோ இல்லையோ, ஒரு கடையில் மட்டும் 10 மணிக்கு மேலே எப்போவுமே கூட்டம் இருக்குது. இன்றைக்கு அதிகமான குடிபோதை மையங்கள் உருவாக்கி விட்டன. குடிபோதைக்கு அடிமையானவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். நம்முடைய வீடுகளிலும் நாம் சிந்திக்க வேண்டும். பொறுப்புணர்வு இருக்கின்றவர்கள் கடைகளுக்கு செல்ல மாட்டார்கள். பொறுப்புணர்வு இருக்கின்றவர்கள் ஏனோ தானோ என்று வாழ மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை புனித சூசேயப்பர் வாழவில்லை. அதுதான் 5வது விழுமியமாக இருக்கின்றது. 6வதாக தியாக மனம், சாக்ரிஃபைஸ் என்று சொல்லுவோம். தன்னையே முழுமையாக கொடுத்தல். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர் தனக்கென்று எதையும் அவர் வைத்து கொள்ளவில்லை. எல்லாம் தன்னுடைய மனைவி, மகன் என்று முழுமையாக கொடுக்கின்றார். எந்த ஒரு வெறுப்பையும் காண்பிக்கவில்லை, எந்த ஒரு பகைமையும் காண்பிக்கவில்லை. அவர் சந்தித்த சங்கடங்கள், அவர் சந்தித்த வழிகளில் அவர் சென்ற சவால்கள் அனைத்தையும் அவர் தியாகத்தோடு ஏற்றுக்கொள்கின்றார். எல்லாவற்றையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்றார். இது எல்லாம் கடவுள் கொடுப்பது, இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை நான் வழிநடத்த வேண்டும், இதை நான் செய்ய வேண்டும் என்று இருக்கின்றார். அதுதான் தியாக மனப்பான்மை. இன்றைக்கு குடும்பங்களில் அதிக தியாக மனப்பான்மைகள் குறைந்து கொண்டு இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், நான் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற நீதிமன்றத்தில் வழக்குரைஞராகவும் பணி செய்து கொண்டு இருக்கின்றேன். நம்முடைய குடும்ப நல நீதிமன்றங்களில் வருடத்திற்கு குறைந்தது தூத்துக்குடி குடும்ப நல நீதிமன்றத்தில் ஏறக்குறைய 700-800 கிறிஸ்துவ திருமணங்கள் முறிவுக்காக வருகின்றன. எதற்காக? ஏனென்றால் தியாக மனம் நம்மிடம் இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தூத்துக்குடி குடும்ப நல நீதிமன்றத்திலே ஒரு குடும்ப கேஸ் போய் கொண்டு இருந்தது. அந்த நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதியிடம் விசாரணை, கணவன் மனைவியிடமிருந்து பிரிவதற்காக விவாகரத்து கேட்டிருக்கின்றார். அதற்காக அவர்களை விசாரணை செய்ய வேண்டும். அந்த பெண் வந்திருக்கின்றார் குழந்தையோடு. அந்த பெண்ணுடைய தாயும் வந்திருக்கின்றார்கள். அந்த தாயை அவர்கள் விசாரிக்க வேண்டும். அந்த தாய், அந்த கணவன் விவாகரத்து கேட்டிருக்கின்றான். எனவே விவாகரத்து கொடுக்கக்கூடாது என்பது மனைவியினுடைய அம்மா. அந்த காரணத்தை அவர்கள் சொல்ல வேண்டும். இதுதான் அவர்கள் சொல்ல வேண்டியது. எந்தெந்த காரணங்களினால் அவர் கேட்டிருக்கின்ற அந்த பரிகாரத்தை கொடுக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த தாயிடம் விசாரிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த தாய் உடனே அழுது கொண்டு சொல்லுகின்றார்கள், ஐயோ, என்னுடைய மருமகன் ரொம்ப நல்ல மருமகன். அப்படிப்பட்டவர் நல்ல மருமகன் சொன்னால் வேகமாக விவாகரத்து கொடுத்துருவாங்கல்ல, ஏன்னா அவர் தான் நல்லவர்னு சொல்லியாச்சு. அப்போ அவர் மனைவியை அவருக்கு எதிராக சொல்லுகின்றவராக இருக்கின்றார். அந்த தாய் அழுகின்றார்கள்.
அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் எப்படியாவது என்னுடைய மகளையும் மருமகனையும் இணைத்து விடுங்கள் ஐயா, நீங்கள் பிரித்து விடாதீர்கள் என்று அழுது கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த நீதிபதி அவர்கள் சொன்னார்கள், அவர் அந்த கணவரிடம் பார்த்து சொன்னார்கள், தம்பி, சட்டம் ஒன்று உண்டு, ஆனால் மனசாட்சி ஒன்று உண்டு. சட்டத்தின்படி நான் உனக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அது நான் கொடுத்து விடுவேன். அது எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, பிரச்சனை இல்லை. என்னால் சட்டத்தின்படி நீ கேட்டிருக்கின்ற பரிகாரம், நான் விசாரிக்கின்ற விசாரணைகளை வைத்து நான் உனக்கு கொடுத்து விடலாம். ஆம் என்றோ இல்லை என்றோ உனக்கு சொல்லிவிடலாம். ஆனால் என்னுடைய மனச்சாட்சியின்படி நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மனச்சாட்சி உறுத்துகின்றது. நீ சென்று அந்த பெண்ணோடு பேசிப்பான், நீ சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி எடு. என்னுடைய மனச்சாட்சி என்னுடைய அந்த சட்டத்தின்படி முதலில் நடப்பதற்கு முன்பாக மனச்சாட்சியின்படி நடக்க சொல்லுகின்றது. தயவு செய்து நீ பேசி வா என்று சிறிது நேரம் கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கின்றார். ஆம், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தியாக மனப்பான்மை இல்லாததினால்தான் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் விரிசல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அன்று சூசையப்பர் மொத்தமாக தன்னையே தியாக உணர்வோடு ஒப்பு கொடுத்தார். எனவேதான் அந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாறி இருக்கின்றது. அடுத்ததாக பொறுமை என்ற விழுமியத்தை அவர் கடைபிடித்தார். இன்றைக்கு குடும்பங்களில் 2 பேருமே சத்தம் போட்டு பேசினீங்கன்னா என்னாகும்? குடும்பம் பிரிஞ்சு போயிடும். யாராவது ஒரு ஆளும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அப்படின்னா என்ன? ஒரு ஆள் பேச ஒரு ஆள் கேட்கணும், இன்னொரு ஆள் பேச இன்னொரு ஆள் கேட்கணும். இங்கே ஒரே ஆள் பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஒரே ஆள் கேட்டால் குடும்பங்களில் அமைதியாக போயிடும், அடுத்தவர் எதிர்ப்பு தெரிவிக்காதது வரை. ஆனால் இங்கு சூசையப்பரை பார்க்கின்றோம், பொறுமையாக எல்லாவற்றையும் கடைபிடிக்கின்றார். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அற்புதமாக தன்னுடைய மனைவிக்கும் மகனுக்கும் பொறுமையோடு அவர் எல்லா செயல்களையும் செய்கின்றார். எதிர்ப்பு தெரிவித்ததாக நமக்கு நிச்சயமாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கும். அவர் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. பொறுமையோடு எல்லாவற்றையும் சமூகம் சொல்லுகின்றவற்றை கேட்கின்றார். சமூகம் இல்லாதது பொல்லாதது சொல்லி இருக்கும். இவர் எப்படி இந்த மரியாளை ஏற்றுக்கொண்டார்? இவன் எப்படி கணவனாக இருக்க முடியும்? தனக்கென்று இல்லாத ஒரு மகனுக்கு எப்படி தகப்பனாக இருக்க முடியும் என்று பலவற்றை இந்த உலகம் தூற்றி இருக்கும் என்று பேசுவது போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பும் பேசியிருப்பார்கள். ஆனால் அவர் பொறுமையோடு இருக்கின்றார். யாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காதவராக பொறுமையோடு செல்லுகின்றவராக இருக்கின்றார். அதுதான் நமக்கு தேவையான அடுத்த விழுமியமாக இருக்கின்றது. அடுத்ததாக மன அமைதி ஆன ஒரு விழுமியம், பீஸ்ஃபுல் லைஃப். அவர் ரொம்ப இறக்கிறப்பா இருக்கு. நமக்கு வரலாற்றில் நமக்கு அதிகம் இல்லைனாலும் சொல்லுவதை அல்லது நமக்கு அவருடைய வாழ்க்கையை பற்றி பல பேர் பேசியிருப்பதை புனிதர்கள் சொல்லுவதை கேட்டுகின்ற பொழுது ஒரு அமைதியான மன அமைதியாக அவர் வாழ்ந்து இறந்ததாக சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அவருடைய உள்ளத்தில் எந்த ஒரு காயங்களும் இல்லை, எந்த ஒரு வெறுப்பும் இல்லை, எந்த ஒரு பகைமையும் இல்லை, எந்த ஒரு மக்களுக்கு எதிராக சிந்திக்கின்ற சிந்தனையும் இல்லை. எனவே அவர் ஒரு மன அமைதி நிறைந்தவராக இருக்கின்றார். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஏறக்குறைய 100ல் எத்தனை %? 50க்கு மேலே சொல்லிட்டாங்க. என்ன நோய் இருக்குது? என்ன நோய் இருக்குது? ஆமாம், இனிப்பு நோய், சர்க்கரை நோய். சரிதான், சுகர் 50% மேலே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. சர்க்கரை நோய் வந்தவுடனே அடுத்து என்ன வந்துடும்? ஆமாம், ப்ரெஷர் வந்துடும். ப்ரெஷர் வந்தவுடனே மூட்டு வலி வந்துடும். மூட்டு வலி வந்தவுடனே அப்புறம் ஹார்ட்டு வந்துடும். எல்லா நோயும் வந்துடும். அதனால் இன்றைக்கு இந்த மன அமைதி இல்லாமல் இருப்பதனால் நம்முடைய மனங்கள் பல்வேறு நிலைகளில் அலைந்து கொண்டு இருக்கின்றது. பலவற்றை நினைத்து நாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதற்காக கடவுள் இந்த ஒரு வாழ்வை கொடுக்கவில்லை. மன அமைதியோடு நம் புனிதர் வாழ்ந்தார். மன அமைதியோடு தன்னுடைய குடும்பத்தில் வாழ்ந்தார். மன அமைதியோடு இறைவனடி சேர்ந்தார். அதனால தான் இன்றைக்கு நம்முடைய பழைய திருத்தந்தை அழகாக ஒரு சூசையப்பரை உருவாக்கினார். சொன்னார், என்ன சூசையப்பர்? உறங்கும் நிலையில் இருக்கின்ற சூசையப்பர். உறங்கும்னா நம்ம எல்லாரும் தூக்கத்தை விரும்புகிறவர் இல்லை, மாறாக மன அமைதியில் படுத்திருக்கின்ற சூசையப்பர். எனவே இதுதான் அவர் கடைபிடித்த இன்னும் விழுமியங்கள் நிறைய சொல்லலாம். நமக்கு இன்றைக்கு தேவையான
இந்த விழுமியங்களாக இருக்கின்றன. எனவே இந்த விழுமியங்களில் இருக்கின்ற நாம் நம் புனிதர் சூசையப்பர் கடைபிடித்திருக்கின்றார் என்றால், வாழ்ந்திருக்கின்றார் என்றால், அவர் ஒரு அற்புதமான ஒரு கணவராக இருந்திருக்கின்றார், ஒரு வளர்ப்பு தந்தையாக இருந்திருக்கின்றார், நேர்மையாளராக இருந்திருக்கின்றார், ஒரு நல்ல குடும்ப மனிதராக இருந்திருக்கின்றார், ஒரு அமைதியான மனிதராக இருந்திருக்கின்றார், கடவுளுடைய மனிதராக இருந்திருக்கின்றார். அது ரொம்ப முக்கியமானது. கடவுளுடைய மனிதராக இருந்திருக்கின்றார், உழைப்பின் மனிதராக இருந்திருக்கின்றார், தேவாலயத்தின் நாயகராக இருந்திருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய விழுமியங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்வதற்கு அவரை அழைத்திருக்கின்றது என்றால், இன்று நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? அவருடைய உழைப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லுவார்கள், அவருடைய உழைப்பில் ஒரு உழைப்பிற்கு காரணம் இருக்க வேண்டும். எந்த ஒரு உழைப்பாக இருந்தாலும் ஒரு சமைக்கிறோம்னா எல்லாரும் நல்லா சுவையாக சாப்பிடுங்கிற ஒரு காரணம் இருக்கணும். ஐயோ இன்னைக்கு சமைக்கணுமே நினச்சோம்னா நீங்கள் தேனாக கொடுத்தா கூட அது வேப்பம் எண்ணெயாக தான் இருக்கும். சரியா? ஸோ அது ஒரு காரணம், எதற்காக நான் சமைக்கிறேன். எனவே உழைப்பின் மிகுதியாக இருந்த சூசையப்பன் தன்னுடைய உழைப்பில் எப்பொழுதுமே ஒரு காரணத்தோடு செயல்பட்டவராக பார்க்கின்றோம். அதுதான் நம்முடைய உழைப்பின் காரணராக இருக்கின்ற நம்முடைய சூசையப்பன். ஒரு உழைப்பு இருக்கின்ற பொழுது பங்கேற்பு இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஈடுபாட்டோடு செய்கின்றவர்களாக மாறுவோம். அதுதான் உழைப்பினுடைய வெளிப்பாடாக இருக்கும். எனவே பங்கேற்பு இருக்கின்ற பொழுது மூன்றாவதாக உருவாக்கம் உள்ளவர்களாக இருப்போம். எப்படி சூசையப்பர் அவர் செய்த தச்சு தொழிலாக இருந்தாலும், அவர் செய்கின்ற மற்ற செயல்கள் எல்லாம் அந்த குடும்பத்திற்கு ஒரு உருவாக்கத்தை கொடுக்கின்றது, ஒரு புதிய ஒரு பாதையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மூன்று காரியங்களும் இருக்கின்ற பொழுது நம்முடைய செயல்களும் நம்முடைய எண்ணங்களும் ஜெபமாக மாறிவிடும். அதைத்தான் புனித சூசையப்பர் தன்னுடைய வாழ்வில் செய்தார். ஒரு காரணத்தோடு தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய வாழ்வையும் செய்தார். இரண்டாவதாக அந்த உழைப்பிற்கு ஒரு பங்கேற்பை கொடுத்தார். மூன்றாவதாக அதிலே ஒரு உருவாக்கத்தை கொடுத்தார். நான்காவதாக அவர் ஜெபமாகவே மாறியவராக இருக்கின்றார். எனவே இந்த அற்புதமான புனிதரை நாம் பாதுகாவலராக கொண்டிருக்கின்ற நாம், அவர் கடைபிடித்த விழுமியங்களை நாம் கடைபிடிக்கின்றோமா? அந்த விழுமியங்களில் நம்முடைய வாழ்வே ஒரு ஜெபமாக மாறக்கூடியதாக இருக்கின்றதா என்று சிந்தித்து வாழ இந்த மாலை வழிபாட்டில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக நம் புனிதர் வழியாக நம்மை ஆசிர்வதிக்கட்டும். ஆமேன். மரியாவின் பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே, நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியும் ஆன பணியாளர். அல்லேலூயா. இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது.
இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவர் செல்வ பெருக்கில் சிந்தி போரை சிதறி ஓட செய்கின்றார். இன்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவர் உள்ள செருக்கில் சிந்தி போரை சிதறி ஓட செய்கிறார். இரக்க பெருக்கும் இறைவன் கனிவும் அவரை அஞ்சும் மனிதர்க்கே. இரக்க பெருக்கும் இறைவன் கனிவும் அவரை அஞ்சும் மனிதர்க்கே. இனி உறவில் நிறைவும் அவரின் துணையும் அடியேன் வாழ்வில் தொடருமே. அன்பு என்றும் ஆளுமே. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. செல்வ பெருக்கில் தன்னை இழப்போர் பெருமை சுமையால் வாடுவர். ஆளும் அரியணை அமரும் கொடியோர் காற்றில் பதராய் மாறுவார். செல்வ பெருக்கில் தன்னை இழப்போர் பெருமை சுமையால் வாடுவர். ஆளும் அரியணை அமரும் கொடியோர் காற்றில் பதராய் மாறுவார். தாழ்ந்த நிலையில் உள்ள மாந்தர் உயர்வு அடைந்து மகிழுவார். தாழ்ந்த நிலையில் உள்ள மாந்தர் உயர்வு அடைந்து மகிழுவார். இங்கு பசியும் இல்லை பழியும் இல்லை வளங்கள் சூடும் வாழ்விலே. வளங்கள் சேரும் அவரிலே. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது. என்றும் பெருமை தருகின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே, நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர். அல்லேலூயா. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பரின் விழாவை கொண்டாடுவதற்காக 9 நாட்கள் நவ நாட்கள் நம்மை தயாரிக்கும் நாட்களாக நமக்கு அமைந்திருந்தன. இந்நாள் நவ நாட்களின் உச்ச நாள். இந்நாளிலே நாம் இந்த மாலை ஆராதனை நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற வேளையில் புனித சூசையப்பரின் விழுமியங்கள் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது மறையுரையை கேட்டோம். புனித சூசையப்பர் அமைதியானவர், எதுவுமே பேசவில்லை என்றாலும் அவரது வாழ்க்கையை நாம் உன்னித்து பார்க்கின்ற போது கடவுளை நம்பினார். எப்பொழுதுமே கீழ்ப்படிதல் உள்ளவராக திகழ்ந்தார். பணிவிலே உயர்ந்து நின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் பொறுமையோடு இருந்தார், பொறுப்புணர்வோடு செயல்பட்டார். மேலும் அவர் மன அமைதியோடு வாழ்ந்தார். மன அமைதியோடு. அப்படிப்பட்ட இன்னும் பல அருமையான குணங்களை அவர் பெற்றிருந்தார் என்பது நமக்கு விவிலியத்தில் குறிப்பாக மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டதின் அடிப்படையில் நாம் அவரை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற போது அவரைப் போல நாமும் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நம்மில் வருகின்றது. ஆகவே இவ்வேளையில் அவரது விழாவை கொண்டாடுகின்ற அந்த நேரத்தில் நமக்கு தேவையான அனைத்து அருள் உதவிகளையும் ஆண்டவரிடத்திலே தாழ்ச்சியோடு கேட்டு பெறுவோம். நாம் பாட வேண்டிய பதில்
மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் இறைவா, திரு அவையினை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது பணியினை ஈடுபாட்டுடன் செயல்படுத்தவும், இறை வார்த்தையை வாழ்வாக்கி பணியாற்றிட வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்களை திருநிலைப்படுத்தியவரே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், ஆட்சியாளர்கள் மக்களை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நேர்மையோடு வழிநடத்தவும், ஜாதி மத பேதமின்றி மக்களை வாழ வழி செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றேயும் இறைவா, ஏழை எளிய மக்களை கண்ணோக்கி பாரும், ஏழ்மை நிலையிலிருந்து விடுபடவும், உடல் நல குறைவிலிருந்து நலம் பெறவும், அவர்களின் வாழ்வாதாரம் பெருகி வளமுடனும் நலமுடனும் வாழ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அதிசயங்கள் நிறைந்த அற்புதமான இயற்கை படைத்த இறைவா, உமது படைப்பின் மகிமையை உணராமல் இயற்கை அளிக்கும் நாங்கள் அவற்றை பேணி காக்கவும், கோடையின் வறட்சி நீங்கி நல்ல மழை பொழிந்து வறட்சியை நீங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீரளிப்பவரே இறைவா, மாலை ஆராதனையில் பங்கு கொண்டுள்ள அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். நோய் நீங்கிடவும், கல்வி செல்வம் பெருகிடவும், வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும், தொழில் வளம் பெருகிடவும், மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்ந்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எம் அன்பிய குடும்பங்களையும் உலக குடும்பங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து, அவர்கள் தம் வாழ்வில் அன்பு, அமைதி, விட்டு கொடுத்தல், தாட்சி என்ற பண்பில் வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிலே எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது
மன்றாடுவோமாக. இறைவானைத்தையும் உருவாக்கியவரை மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி.
கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலையிடாமல் என்னிலே இணைந்தார். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒளியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒளியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். பாதை தெரிந்தே விலகினாலும் பாதை தெரிந்தே விலகினாலும் கரங்கள் தானே காத்திடும். உன் கரங்கள் தானே காத்திடும். எனது சொந்தம் நீயே ஆனால் எனது சுமைகள் மாறிடும். எனது பலனே நீயே ஆனால் எனது பயமும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார்.
ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. அவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, அருமையான இந்த மாலை பொழுதிலே நம்முடைய தூய பாதுகாவலர் சூசைத்தனுடைய விழாவின் மாலை ஆராதனை நிகழ்வில் பக்தி பெருக்கோடு நாம் அனைவரும் கலந்து கொண்டு இறைப்புகழ் மாலை பாடி ஆண்டவரை துதித்து நற்கருணை எழுந்திடத்திலே ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை ஜெபித்து பெற்றிருக்கின்றோம். உண்மையிலே இந்த மாலை பொழுது நம் அனைவருக்கும் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு பொழுது. வழிபாடு முழுவதும் நான் கவனித்த பொழுது இறை மக்கள் நீங்கள் பக்தி பரவசத்தில் இறைவனை புகழ்ந்து பாடியும் நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது ஜெபத்திலே நீங்கள் அருமையாக ஈடுபட்டு இறைவனை வாஞ்சையோடு மன்றாடியதையும் இறைவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதையும் அது கண்கூடாக நமக்கு காட்டுகின்றது. எனவே அன்மிக்கரை மக்களே, இந்த அருமையான மாலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான திருவிழா வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் நல்ல கைவொலி எழுப்பி நம்முடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை ஆசீர்வாதத்தை ஒருவர் மற்றவரோடு சிறப்பாக பகிர்ந்து கொள்வோம். வழக்கம் போல நான் ஒன்று சொல்லுவேன், அதை நீங்களே செஞ்சுட்டா நல்லது. பக்கத்தில் என்ன செய்யுங்க, கை குலுக்கி நம்முடைய திருவிழா வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் அன்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ரோபோட் மாதிரி இருக்காதீங்க, நல்லா திரும்பி உடல் மொழியிலே காட்டுங்க. உங்கள் அன்பையும் மகிழ்ச்சியும் நீங்கள் காட்டி திருவிழா வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். அன்மிக்கரை மக்களே, இந்த ஒரு மாலை பொழுதை நமக்கான ஒரு ஆசீர்வாதமான மாலை பொழுதாக மாற்றிட நம் நடுவே வந்திருக்கின்ற அருட் தந்தையர்களை நன்றி கூறி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இந்த நாளிலே இந்த மாலை வழிபாட்டை தலைமையேற்று மாலை புகழ் பாடி நற்கருணை ஆசீர்வாதம் நமக்கு வழங்கி நம்மை ஆசீர்வதித்திருப்பவர்கள் நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாக இருக்கின்ற பேரருட் தந்தை ரவி பாலன் அவர்கள். தந்தை அவர்கள் நம் நடுவே வந்திருப்பது நம் அனைவருக்கும் மாபெரும் மகிழ்ச்சி. தந்தை அவர்கள் அவரோடு பழகுகின்ற பொழுது மிக மிக பழகுவதற்கு எளிமையானவர்கள். எல்லோருமே அவரை எளிதாக அணுக முடியும். தந்தையோடு இருந்து அவர்களோடு இருந்து மகிழ்ச்சியாக கலகலப்பாக நகைச்சுவையாக நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டிருக்கலாம். தந்தையின் பக்கத்தில் போவதற்கு ஐயோ நம்ம பெர்மிஷன் வாங்கணுமா அப்படிலாம் இல்லை. மிக எளிதாக தந்தை அவர்களை எளிதில் அணுகக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கின்றார்கள். சிறிய தந்தையர்கள் கூட தந்தையோடு அளவுலாவி மகிழ்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது தந்தை அவர்கள் இந்த மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாக நமக்கு வாய்க்க பெற்றது உண்மையிலே நாம் பெற்ற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இறைமக்கள் நீங்கள் சென்று சந்தித்தாலும் சரி, குருக்கள் சென்று தங்களுடைய குறை நிறைகளை பகிர்ந்து கொண்டாலும் சரி, அதை சரியான விகிதத்தில் ஆயர் அவரிடம் எடுத்து சொல்லி இந்த மறை மாவட்டத்திற்கு தேவையான சில வழிகாட்டுதல்களையும் மிக அருமையாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமையான தந்தை. எனவே தந்தை அவர்கள் நம் நடுவே வந்திருக்கின்றார்கள். அந்த தந்தைக்கு நாம் அனைவரும் மன மகிழ்ந்து நல்ல கை ஒலி எழுப்பி நம்முடைய மாபெரும் நன்றிகளை அன்பின் பெருக்காக அவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். தந்தை அவர்களுக்கு நாம் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றோம். நல்லா கைத்தட்டுங்க எல்லாரும் உற்சாகமாக. அடுத்ததாக இந்த நாளிலே நம்முடைய பெருமைக்குரிய நன்றிகளுக்குரியவர்கள் நம்முடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அருட்தந்தை அருமை நாதன் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய பத்திநாதபுரம் 3ஆம் மைலில் அமர்ந்திருக்கின்ற சென்ட் ஜூட்ஸ் ஆலயத்தினுடைய அதிபராக, அங்கிருக்கின்ற குறுமடத்தினுடைய தலைவராக மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் கப்புச்சின் சபையிலே மிக உயரமான இடங்களை அணி செய்தவர்கள். கப்புச்சின் சபையினுடைய மறை மாநில தலைவராக ப்ரொவின்ஷியலாக இருந்து அந்த கப்புச்சின் சபைக்கு இறைவன் அவர் வழியாக செய்ய வேண்டிய கடமைகளை மிகச் செவ்வனே செய்து அந்த சபையை ஒரு அழகுபடுத்தியவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்பொழுது நம்முடைய சென்ட் ஜூட்ஸ் ஆலயத்திலே நீங்கள் சென்று பார்த்தால் மிக அருமையாக அந்த ஆலயத்தை புதுப்பித்து அந்த ஆலயத்தில் நீங்கள் சென்றால் ஒரு பரவசமும் கண்டிப்பாக கொஞ்ச நேரம் அமர்ந்து இறை ஒளியிலே ஜெபிக்க வேண்டிய ஆர்வத்தையும் தூண்டுகின்ற அளவிலே தந்தை அவர்கள் அந்த ஆலயத்தை மிகச் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு பணிகளை அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே தந்தை அவர்கள் ஆலயத்தை மட்டும் கட்டுவதில்லை, மக்களோடு இரண்டரை கலந்து அவர்கள் எல்லா பக்கமும் ஊடுருவி ஒரு இறைவனைப் போல எல்லா வீடுகளுக்குள்ளும் ஊடுருவி இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எங்கேயாவது நம்ம போயிட்டு வந்தோம்னா
4வது தெருவில் 3வது வீட்டுக்கு தந்தை வந்தார்கள் என்ற செய்தி தந்தைக்கு சென்று விடுமாம். அந்த அளவிற்கு தந்தை அவர்கள் எல்லா வீடுகளிலும் அவர்கள் வேர் பதித்து ஒரு அருமையான தந்தையாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நான் சொன்னேன், ஒருத்தருக்கு ஐடியா கொடுத்தேன், நீங்கள் ஏன் பக்கத்தில் இருக்கீங்க, சென்ட் ஜூட்ஸ் பங்களோவில் பெரிய பணக்காரர்கள் வீடுகளில் சைலண்டாக போய் தந்தைக்கே தெரியாமல் நன்கொடைகளை ஏன் வாங்கக்கூடாது என்று சொன்ன பொழுது இந்த தகவலை சொன்னார்கள். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அருமைநாதன் எல்லார் வீடுகளுக்குள்ளும் அவர்கள் நெட்வொர்க் வைத்திருக்கிறாங்க. எனவே நாம் என்ன செய்ய முடியாது, அங்கே போனால் உடனே தகவல் போய்விடும் என்று சொன்னார்கள். எனவே ஆன்மீக மக்களை மக்களோடு அவர்கள் தொடர்பில் இருப்பதை அது உறுதிப்படுத்துகின்றது. இந்த நாளிலே தந்தை அவர்கள் நம்முடைய வந்து சூசை தந்தையினுடைய அருமையான விழுமியங்களை நமக்கு கற்றுத்தந்தார்கள். சூசை தந்தையினுடைய விசுவாசம், அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய தாழ்ச்சி, அவருடைய நேர்மை, பொறுப்புணர்வு, தியாகம், அவருடைய பொறுமை, மன அமைதி மிக்க ஒரு வாழ்க்கை எல்லாம் அவருடைய சிறப்பான விழுமியங்களாக நம்முடைய இன்றைய வாழ்விற்கு மிக அத்தியாவசியமானதாக இருக்கிறது என்று சொல்லி அவருடைய அந்த விழுமியங்களின் ஒளியிலே நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து நாம் என்னென்ன மாற்றங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் தந்தை அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நாளிலே நம் நடுவே வந்திருக்கின்ற அன்பு தந்தை அருமைநாதன் அவர்களுக்கு நாம் அனைவரும் இணைந்து பெரும் கைவொலி எழுப்பி நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நாளிலே நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியவர்கள் நம்முடைய அருமை தந்தை விஜயன் பேட்ரிக் விஜயன் அவர்கள், நம்முடைய மங்களகிரி சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் முதல்வராக இருந்து மிகச் சிறப்பாக அந்த பள்ளியினை இன்னும் பல அடிகள் அந்த பள்ளியினை தரம் உயர்த்தி மிகச் சிறப்பான தரமான கல்வியை அவருடைய மாணக்கர்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் இந்த நாளிலே பெரும் ஆர்வத்தோடு நம்மோடு வந்து கலந்து நம்முடைய திருவிழா மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி இருக்கிறார்கள். அன்பு தந்தை விஜயன் பேட்ரிக் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை நல்ல கைவொலி எழுப்பி அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருமை தம்பி பாலன் அவர்கள் நம்மோடு எல்லா நிகழ்ச்சியிலும் அவர் இருந்து நம்முடைய மகிழ்ச்சியை வளப்படுத்துவார்கள். இந்த நாளிலும் தந்தை அவர்கள் காலை மற்றும் மாலையிலே நம்மோடு இருந்து தந்தை அவர்கள் இந்த நாளை நம் மகிழ்ச்சிக்குரிய நாளாக மாற்றி இருக்கிறார்கள். நாளைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை, இப்பொழுது அவர்கள் வெகு தூரம் பயணித்து சென்று நாளை தினத்திலே 4 திருப்பலிகள் நிறைவேற்ற வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலையிலும் கூட இன்று என்னுடைய ஊர் திருவிழா என்று சொல்லி நம்மோடு இருந்து அவர்கள் திருவிழா மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி இருக்கிறார்கள். அன்பு தம்பி பாலன் அவர்களுக்கு அனைவரும் இணைந்து நம்முடைய பொன்னான மகிழ்ச்சிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிக்க இறைமக்களே, மிகச் சிறப்பான மாலை பொழுதாக அமைந்திருந்தது. மற்ற நன்றிகளை நாளை காலையிலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை காலை 10ஆம் திருவிழாவினுடைய மிக உச்சமான நிகழ்வு, திருவிழாவினுடைய அந்த 10வது நாள் திருப்பலி. அது நம்ம அனைவருக்கு தெரியும். அதில் தொடக்கத்திலிருந்தே நாம் கலந்து கொள்ள வேண்டும். அன்பிக்க இறைமக்களே, மாலை சரியாக 6:30 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பமாகும். சரிதானம்மா? 6:30 மணிக்கு திரு ஜெபமாலை. அரைகால் மாலைன்னு சொல்லிட்டேன்னா நாளை காலை. இப்போ நீங்கள் என்ன செஞ்சிடறாங்க, நாளைக்கு மாலையில் வந்துடுறாங்க. நாளை காலை மாலைன்னு சொன்னேன்னா எல்லாருக்கும் ஒன்று போல் தப்பாக கேட்டுச்சா என்ன? நாளை காலையில் திருப்பலி நடைபெறும். நாளை காலை சரியாக 6:30 மணிக்கு திரு ஜெபமாலை ஆரம்பமாகும். இறைமக்கள் நீங்கள் சரியான நேரத்திற்கு வந்திருந்து திருப்பலியிலே முழுமையாக கலந்து கொண்டு சூசை தந்தையினுடைய பரிந்துரையும் அவருடைய அரவணைப்பையும் ஆண்டவர் இயேசுவின் அருளையும் ஆற்றலையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அன்பிக்க இறைமக்களை, இந்த நாளிலே நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும். இந்த பீடம் என்பது நாளை திருவிழா முடியும் வரை ஒரு அணுகக்கூடாத இடமாக இருக்கும். எனவே யாரும் பீடத்தின் மீது ஏறி வர வேண்டாம். அதே போல் இங்கு இருக்கின்ற மலர்கள் நாளை காலையில் வரைக்கும் பத்திரமாக இருக்க வேண்டும். அதையும் நீங்கள் யாரும் என்ன செய்ய வேண்டாம், சொந்தம் கொண்டாட வேண்டாம். அதில் நீங்கள் உதவி நினைக்கின்றேன். மற்ற விஷயங்களில் நீங்கள் அமர்ந்து வெகு நேரம் இங்கே இருந்து ஒருவரோடு பேசி மகிழ்ந்து திருவிழா மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி உங்கள் இல்லம் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நாம் இறுதி பாடல் பாடி வழிபாட்டை நிறைவு செய்கின்றோம். அன்பிக்க இறைமக்களே, இந்த நாளினுடைய VBS நிகழ்வுக்கு நமக்கு நன்கொடைகள் வழங்கியவர்கள் அண்ணன் தேவராஜ் குடும்பத்தவர்கள்,
ராஜேஸ்வரி குடும்பத்தவர்கள், ஆல்பர்ட் லெனின் குடும்பத்தவர்கள், சேசுபால் வினிதா குடும்பத்தவர்கள் 4 குடும்பங்கள் இணைந்து இந்த நாளிலே குழந்தைகளுக்கு தேவையான அந்த இனிப்புகளை செய்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதி பாடல். இயேசுவை வளர்த்தவரே, அருள் வளங்களை என்னில் வளர்த்திடுமே. வளனே இயேசுவை வளர்த்தவரே, அருள் வளங்களை என்னில் வளர்த்திடுமே. தாயாய் மாமரி தான் இருக்க நல்ல தந்தை ஒருவர் எனக்கு வேண்டாமா? தாயாய் மாமரி தான் இருக்க நல்ல தந்தை ஒருவர் எனக்கு வேண்டாமா? சூசையே இறை நேசரே, மாவளனே அருள் காவலரே. சூசையே இறை நேசரே, மாவளனே அருள் காவலரே. வளனே இயேசுவை வளர்த்தவரே, அருள் வளங்களை என்னில் வளர்த்திடுமே. மலையென்னும் அழகிய மலர்ச்செடிதான் உந்தன் காவலில் தானே மலர்ந்ததையா? மரியென்னும் அழகிய மலர்ச்செடிதான் உந்தன் காவலில் தானே மலர்ந்ததையா? இயேசு என்னும் இறை மீட்பு மரம் உந்தன் தியாகத்தில் தானே வளர்ந்ததையா? இயேசு என்னும் இறை மீட்பு மரம் உந்தன் தியாகத்தில் தானே வளர்ந்ததையா? சூசையே இறை நேசரே, மாவளனே அருள் காவலனே. சூசையே இறை நேசரே, மாவளனே அருள் காவலனே. வளனே இயேசுவை வளர்த்தவரே, அருள் வளங்களை என்னில் வளர்த்திடுமே. வளனே இயேசுவை வளர்த்தவரே, அருள் வளங்களை என்னில் வளர்த்திடுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, வளனே வாழ்க. வளனே வாழ்க.